लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதையடியேன் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2600வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தை 155 வரிகள் உண்டு. அதிலே 4 வரி 7 வரி 8 வரி என்று பிரித்து தந்திருக்கிறார்கள். அதிலே இன்றைக்கு நாம் 93வது வரியிலிருந்து 96வது வரியிலும் இருக்கக்கூடிய பாசுர பொருளை சொல்ல இருக்கிறோம். 15வது நாள் பதிவேற்றம் இது. பிரபந்தக்காரர்கள் இது 40 பாசுரமாக பிரித்திருக்கிறார்கள் என்று வழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் 15வது நாளை சொல்ல இருக்கிறோம். பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் இந்த திருமடலுக்காக முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைபதியம் கொள்ளிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்பதாகும். 93லிருந்து 96 வரை உள்ள வரிகள். ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரை நட்டு நாகம் கயிறாக போராமல் தாங்கி கடைந்தான் திருத்துழாய் தார் ஆர்ந்த மார்வன். 92வது வரியிலே பார்க்கிற பொழுது 90லிருந்து 92 வரிகளுக்குள்ளாக சொன்னது வாமன அவதாரத்தை பற்றி பேசி, அந்த வாமனன்தான் உன் மகளை பிடித்திருக்கிறான், உன் மகள் பிச்சு பிடித்தார் போல் இருக்கிறாள் என்று சொல்லுகிறாயே, அதற்கு காரணம் வாமனன்தான் என்று வரிசையாக பெருமாளை பற்றியே பாசுரம் பெருமாளை பற்றி சொல்லி வருகிறாள் குறி சொல்பவள் போல. திருமங்கை ஆழ்வார் இங்கே பரகால நாயகியாக இருக்கிறார். அவர் வருத்தமற்று இருப்பதற்காக அவர் தாய் ஒரு குறி சொல்லுபவளை கேட்க அவள் சொல்லுவதான பாசுரம் இந்த பாசுரம். அதில் இந்த 3 வரிகளுக்கு 4 வரிகளுக்கான விளக்கம் என்னவென்றால், ஆறாத போரில் அசுரர்களும் தானுமா என்றால், வேதகாலம் தொடங்கி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது, முடிவில்லாத போர். அந்த போரிலே தேவர்கள் அவ்வப்போது தோற்பார்கள், அசுரர்கள் பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். எப்போதாவது தான் தேவர்கள் ஜெயிக்க முடியுமே தவிர அசுரர்களே வெற்றி பெறுவர்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம், அசுரகுருவான சுக்கராச்சாரியன் எவ்வளவு அசுரர்கள் போரில் இருந்தாலும் தான் கற்றிருக்கிற சஞ்சீவினி என்கிற மந்திரத்தினை பிரயோகித்து அவர்களை உயிர்ப்பித்து விடுவான். எனவே இறந்தவர்கள் என்பதே அசுரர்கள் பக்கத்திலே இருக்காது. ஆனால் தேவர்களுக்கு மரணமே இல்லை என்றாலும் கூட தோல்வி உண்டு. அடிபட்டு உதைப்பட்டு எதிர்த்து போராட முடியாமல் தவிப்பார்கள். எனவே அவர்கள் இந்திரன் தலைமையிலே கூறி ஆலோசித்து பெருமாளை கேட்க, பிரம்மாவை கேட்க, பெருமாளிடம் முறைய பெருமாள் சொன்னார், பார்க்கடல் இருக்கிறதே, அந்த பார்க்கடலிலே பெரிய மலையை கொண்டு வந்து போடுங்கள், வாசுகியை கைதாக வைத்து கொண்டு கடையுங்கள், கடைந்தால் அமிர்தம் வரும், அமிர்தம் சாப்பிட்டால் உங்களுக்கு அந்த பாதை நீங்கும் என்று சொல்கிறார். உடனே தேவர்கள் அந்த மலையை கொண்டு வந்து கடலிலே போடலாம் என்றால் அது ஸ்வயம் என்று கடலுக்குள் பூந்து விடுகிறது. நடுவில் என்ன சொல்கிறார்கள், இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் தனியாக செய்ய முடியாது, யாராவது உங்களுக்கு கூட்டு வேண்டும், ஆபத்து காலத்தில் எதிரியாக இருந்தாலும் கூட அவனிடம் உதவி கேட்கலாம் என்று தர்மம் இருக்கிறது. எனவே அசுரர்களையும் உங்களோடு சேர்த்து கொண்டு இந்த வேலையை செய்யுங்கள் என்று பெருமாளே உபாயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அசுரர்களிடம் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே நீங்கள் பலம் பொருத்தர்களாக இருந்தாலும் கூட அமிர்தம் உண்டால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்று சொல்ல அசுரர்கள் தாங்களும் கடைவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொள்கிற போதே
மந்திரமலையை தூக்கி வந்தார்கள் அசுரர்கள். சாதாரணமாக மந்திரமலையை போட்டு மத்தாக கடைய வேண்டும். அந்த மத்துக்கு கயிறு எது என்றால் வாசுகி என்கிற நாகம். ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்கள் நாகத்தினுடைய வாய்ப்பகுதியை பிடித்து கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் பாதைக்குள்ளாவார்கள். அதற்கும் ஒரு விளக்கத்தை சொன்னார், ஒரு விடிவை சொல்கிறார் பெருமாள். தேவர்கள் வருவார்கள், அசுரர்கள் வருவார்கள். அவர்களிடம் சென்று இந்த பாம்பினுடைய வாயை நாங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் பகுதியை பிடித்துக் கொள்ளுங்கள், கடையலாம் என்று சொல்லுங்கள். நாங்கள் என்ன உங்களை விட துர்பலம் மிக்கவர்களா? பகுதியை பிடிப்பது என்பது எங்களுக்கு அசிங்கம், நாங்கள் தலையை பிடித்துக் கொள்வோம் என்று அவர்களாக சொல்வார்கள். எனவே பாம்பினுடைய தலைப்பக்கத்தை அவர்களிடம் கொடுத்தால் என்னதான் அவர்கள் விஷபாதை இருந்தாலும் அவர்களால் சமாளித்துக் கொள்ள முடியும். உங்களால் சமாளித்துக் கொள்ள முடியாது, தேவர்களே பலகீனமாக இருக்கிறீர்கள் சொல்ல. அதே போல அசுரர்களும் தங்களுடைய துராக்கிரத்தின் காரணமாக நாங்கள் பலமிக்கவர்கள், நாங்கள் போய் ஒரு பாம்பினுடைய வாழையை பிடிப்போம், தலையை தான் பிடிப்போம் என்று தலைப்பகுதியை அவர்கள் பிடித்துக் கொள்ள கடையை துவங்குகிறார். இப்போது இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா கொடுத்ததுனால தான் அந்த வரிக்கு தானுமா என்று சொல்கிறார். தேவர்கள் மட்டும் கடையில் தானே கடைய போகிறார். இந்த மந்திரமலையானது கடலுக்குள் முழுக போகிறது. உடனே ஆமை உருவெடுத்து தன்னுடைய முதுகினை காண்பித்து அதை கடைவதற்கு அவரே மேலும் ஒரு அவதாரமும் கீழே ஒன்றுமாக 2 உருவம் எடுத்துக்கொண்டு அதை கடைய தொடங்க எப்படி கலைந்தார் என்பதுதான் ஆச்சரியம். அவர் வாசனை மிக்க துளசி மாலையை தோளிலே போட்டிருக்கிறாரு. அந்த துளசி மாலை கூட நலுங்காமல் இதை கடைந்தாராம். கடலை கடைவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக தான் தோளில் போட்டிருக்கிற துளசி மாலை கூட கசங்காமல் கீழே விழாமல் அதை செய்து கொடுத்தார் என்று சொல்லி பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். வைணவர்கள் ஆசிரியர்கள் அனுபவிக்கிற போது அவருடைய மாலை கூட அசையலை, மாலைக்கு கூட ஊறுகிறார், அவருடைய தோளில் இருந்த மாலை கூட கீழே விழாத அளவுக்கு மிக லாபகமாக கடைந்து அமிர்தம் எடுக்க சொன்னார். அந்த பெருமாள் தான் உன் மகளை பிடித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். மேகங்கள் படிந்திருக்கக்கூடிய மந்திரமலையையே தூணாக அல்லது மத்தாக நிறுத்தி வாசு என்கிற பாம்பையை துணை கொண்டு அதை கயிறாக ஆக்கி ஆமை வடிவம் எடுத்துக்கொண்டு அழகிய துளசி மாலையை தன்னுடைய மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமான் என்று குறி சொல்கிறவள் சொல்லி அவள் தான் உன் மகனை பிடித்திருக்கிறாள், வேறு யாரும் கிடையாது என்று சொல்கிறார். பேராமல் என்கிற வார்த்தை கொண்டுள்ளார். என்னவென்றால் மேலே கீழே நடுவில் எதிரையும் ஆடாத அளவுக்கு பெருமாளை உருவம் எடுத்து அதை கடைந்து கொடுத்தார் என்று பொருள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரை நட்டு நரகம் நாகம் கயிறாக பேராமல் தாங்கி கடைந்தான் திருத்துழாய் காரார்ந்த மார்பன் என்பது அந்த வரிகள். முடிவிலே அனுசந்திக்கக்கூடிய கம்பனுடைய பாடல். ஊரார் வழியேன் உலகறிய ஒன்றுதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயன வாச்சா மனசேந்திரிபா அப்தியாப்தனாபா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மிசிமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல்மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.